வணக்கம் அன்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைங்க கர்த்தத்தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். கடவுளுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் நமக்கு உண்டாகுது. அப்போ இப்படிப்பட்ட தேவ கிருபை எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் எங்களுக்கு பிறந்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறுவதற்காகத்தான். அப்போ நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறது என்னென்றால் சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் நானும் நமக்கு கிடைக்கப்படுகிற வாய்ப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. கிடைக்கப்படுகிற வாய்ப்புகளை அந்தந்த நேரத்திற்குள்ளாக அந்தந்த காலத்துக்குள்ளாக அதை பயன்படுத்திக் கொள்ளும். காலத்து நேரத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் காலம் கடந்து போய்விடும். மன்னிக்கணும், வாய்ப்புகளும் மாறி போய்விடும். அப்போ காலங்களும் கடந்து போன பிறகு, வாய்ப்புகளும் கடந்து போன பிறகு என்ன நடக்குது என்றால், வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை, வெறுமையாக காட்சியளிக்கும். ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆணாக பெண்ணாக ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், வாய்ப்புகளை இழக்கும்படியாக, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும்படியாக. இன்னைக்கு இந்த உலகத்தில் மாமேதைகளாக, பெரிய பெரிய தலைவர்களாக, தலை சிறந்தவர்களாக இருப்பது காரணம் என்றால் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆமாம், உங்களை தேடி வருகிற வாய்ப்புகள், நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி ஏன் அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நிலை இந்த நிலையில் இதை விட 1000 மடங்கு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாய்ப்பை அந்த அழைப்பிலே பயன்படுத்தி கொண்டார். நடந்ததென்ன? வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் அந்த அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் செய்கிற வேலைகள், ஊழியங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், ஜாப்புகள், அரசுகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேற லெவல். அந்த வேற லெவல் என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.